ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன்னு சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டோ பார்த்துருப்பீங்க. ஸோ 2 ரெட் கார்டு வந்து இது வரைக்கும் பிக் பாஸ் வரலாற்றிலேயே இது வரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா இந்த ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதாவது மகத்துக்கு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவர் பேர் என்னது சூப்பராக பருத்தி வீரரில் வருவார், அவர் வந்துட்டு அப்படியே கன்ஃபர்ஸ் ரூமில் வச்சு திடீர்னு வந்து அப்படியே அமைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு. பட் ஒரே சீசனில் 2 ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டது அப்படின்னா இதுதான் முதல் முறை. இந்த மாதிரி வந்துட்டு ஒரே டைம், அதுவும் குறிப்பாக கொடுமை என்னென்னா ஃபினாலே வாரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரி எல்லாருமே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினாலே வாரம். ஸோ ஒரு 2 வாரம் தான் இருக்குது. அந்த டைமில் வந்து இவங்க பண்ண ஒரு தப்பு, ஒரு பெரிய தப்பு இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி ஒரு பொண்ணு ரெட் கார்டு வாங்கினது இதான் வந்து இந்த சீசன் தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ 2 பேருமே வந்துட்டு ஜோடியாக இப்போ வெளியேறாங்க. பயங்கர ஷாக்கிங், செம்ம ஷாக்கிங். ஏன்னா அந்த விஷயத்தை தவிர்த்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த பிரச்சனை வந்திருக்காது. அந்த விஷயத்தை அதுதான் வந்து நான் முதல்லேருந்தே சொல்கிறது, அவசரப்பட்டு எந்த விஷயத்தையுமே பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நிறைய தடவை யோசிக்கணும். நம்ம அதாவது யோசிக்காமல் செஞ்சோன்னா பதறாத காரியம் சிதறாத சொல்லுவாங்க. அந்த மாதிரி யோசிக்காமல் செஞ்சோன்னாவே இதுதான், பார்த்துக்கலாம் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம்னா அப்படின்னு இருந்தோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வருன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி 2 பேரும் வந்திருக்காங்க. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக ரெட் கார்டு வந்து ஒரு பெரிய விஷயம். அதுவும் வாங்கி ஃபினாலே வாரத்தை வந்துட்டு நோக்கி போயிட்டு இருக்கிற டைமில் ஒரு பக்கம் வந்துட்டு விஜய் பார்வதிக்கு வந்துட்டு ரன்னர் வருமா, 3rd பிளேஸ் வருமா, வின்னர் வருமா இப்படின்னு பேசப்பட்ட நிலைமையில் ஒரு தப்பு பண்ணி வெளியே போகிறாங்க. பயங்கர ஷாக். ஸோ அதே மாதிரி கமருதீன் வந்துட்டு அவர் முதல்லேருந்தே வந்து இந்த பேரை வாங்கிட்டு தான் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் 2 பேர் மேலேயும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இவங்க வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுத்த ஒரு விஷயமும் இருக்குது. இந்த மைக் மாட்டுற விஷயத்துலேருந்து நம்மளும் வந்து நிறைய, அதாவது குறிப்பாக விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கே வந்து ஒரு சில விஷயங்களில் சங்கடம் தான். அந்த முத்தம் கொடுத்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அந்த மைக்கை வந்து மாட்டாமல் வேணும்ட்டு பண்ண விஷயங்களாக இருந்தாலும் சரி. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை வந்துட்டு நார்மலைஸ் பண்ணுறதுக்கு அவங்களும் பண்ணாங்க இவங்களும் பண்ணாங்களேன்னு. ஆனால் அவங்க அதிகப்படியாக அந்த விஷயத்தை வந்து பண்ணாங்க, நானாக இருக்கேன் நானாக இருக்கேன்ட்டு. பட் கண்டிப்பாக வந்து கண்டென்ட்னு அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து பார்வதி தான் மெயினாவது இருந்தாங்க. பட் என்ன பண்ணுறது, இதுதான் வந்து அந்த விஷயத்துக்கு உண்டான ஒரு தீர்வாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போது 2 பேர் வந்து அட் அ டைமில் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு போயிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம்னா ஒரு எவிக்ஷனும் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸில் லாஸ்ட்டில் யார் இருந்தாங்களோ சுபிக்ஷா மேபி வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் போட்டிருக்காங்க. என்னையா நடக்குது, அந்த பொண்ணையாவது விட்டுங்க. 2 பேர் ஆல்ரெடி எவிக்ட் ஆகிட்டாங்க, அந்த பொண்ணையாவது விட்டு வச்சிருங்கன்னா அந்த மணி பெட்டியை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க லைஃப் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம் அவங்க. அதை நம்ம பார்த்துருப்போம். என்ன நடக்க போது தெரியல. அந்த மாதிரி அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். 2 பேரும் எவிட்டாக இருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான், ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான். என்னென்னா நாவடக்கம் ரொம்ப முக்கியம். செய்கிற செயலை பார்த்து கவனமாக செய்யணும். அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்குற விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கணும். எந்நேரமும் விழிப்போடு இருக்கணுன்றதான் இங்கே வந்து நான் வந்து ஒரு பெரிய பாடமாக கற்றுக்கிறேன். இந்த விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்ற சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.